Hello everyone, welcome to Avis சமையல். கார்த்திகை தீபத்துக்கு நெய் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. நான் இன்னைக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் பாகு வெல்லம் கூட இதில் சேர்த்திக்கலாங்க. இல்லை நார்மல் அச்சு வெல்லம் கிடைச்சாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை முதல்ல நான் கரைக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கருப்பட்டியில் வெள்ளத்துலலாம் மண் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணி அந்த வெள்ளத்தையும் கருப்பட்டியும் நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அதை கரைச்சிக்கலாம். இது பாகு வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த கருப்பட்டி கரைஞ்சா போதும். அச்சு வெல்லமாக இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் அது நல்லா கரையிற அளவுக்கு சூடு பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், கருப்பட்டி நல்லா கரைஞ்சிட்டே வருது. இப்போ ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ இது நல்லா ஆறுறதுக்கு விட்டுறலாங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அது ஆறுற டைமில் நான் ஒரு வானிலையில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் நம்ம தேங்காயை வதக்கிக்கலாங்க. நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தாலும் அதையும் நீங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக இருக்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய்னாலும் அதையும் இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. இது நீங்கள் அப்போ சாப்பிடும்போது அங்கங்கே உங்களுக்கு வாய்க்கு தட்டுப்படும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நெய் மணத்தோட. இப்போ இந்த கருப்பட்டி நல்லா ஆறிடுச்சு. நான் அதை ஓரமாக வச்சுட்டேன். இப்போ மாவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். நான் இன்னைக்கு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. நான் இன்னைக்கு இதை கொஞ்சமாக பண்ணி காட்டுறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுகளை பொறுத்து நீங்கள் இதை அளவுகளை நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிக்கிங்க. ரவை ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்குங்க அப்பத்துக்கு. அதுக்கு தான் இதை போடுறோம். இந்த அப்பத்தில் நம்ம பழம் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா 2 பூம்பழத்தையும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு பழம் இல்லாமல் தாங்க செய்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடாவும் இதில் சேர்த்திக்கிங்க. கொஞ்சமாக இதில் நான் சுக்கு தூளை தூவி விட போகிறேங்க. இது சுக்கு டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ஆப்பத்தில் நீங்கள் ஆட் பண்ணி செய்யும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நெய்யில் வதக்கின அந்த தேங்காயும் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேன். முதல்ல இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டை இந்த மாவுகளை மட்டும் நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா உப்பும் ஆப்ப சோடாவும் ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். அதுக்காக ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தையும் கருப்பட்டியோ நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. முழுமையாக ஊற்ற வேண்டாம். முதல்ல கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கலக்க கலக்க உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈரம் பட்டு மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு வருது. இப்போ நான் மீதி இருக்க அந்த கருப்பட்டியையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வெறும் இந்த கருப்பட்டி மட்டும் இதுக்கு பத்தாதுங்க. இதோட கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம். பட் இந்த இனிப்புக்காக நம்மளுக்கு தேவையான அந்த வெல்லத்தை இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மாவில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம போட்ட வெல்லம் பார்த்தீங்களா எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக வருது. நம்மளுக்கு ஆக்சுவலாக இந்த அப்பம் நல்ல ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி எடுத்து ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா நம்மளுக்கு அப்பம் கரெக்டான இதில் வராதுங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது நம்மளுக்கு தோசை மாவு அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா உடனே சுட போகிறதில்ல.
இது ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாவை எடுத்து பாருங்க. ரொம்ப சம்டைம்ஸ் சில அரிசி மாவுல தண்ணி நிறைய உறிஞ்சுங்க. அப்படி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ கரெக்டாக பார்த்தீங்கனாலே தெரியும் போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவை அப்படின்னா மாவு ரொம்ப தண்ணி குடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பணியார கல்லை சூடு பண்ண வச்சுட்டு கல் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு நெய் அப்பம் தான் பண்ண போகிறோம். அதனால் நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி தாங்க நம்ம இதை செய்யணும். இல்லை நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா நெய் கொஞ்சமாகவும் எண்ணெயும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ணுறது நெய் அப்பம் அப்படிங்கிறதுனால இது முழுசாகவே நெய்யில் பண்ணும்போது தாங்க அதோட ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ நான் ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். முழுசாக ஊற்றக்கூடாதுங்க, 3/4 வாசி அளவுக்கு தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லா மாவு உள்ளேயும் மேலேயும் நல்லா வெந்து வரும். 2வது நம்மளுக்கு திருப்பியும் விட முடியும். அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா நம்ம இது நெய்யில் செய்யறதுனால 2வது கருப்பட்டியும் போட்டிருக்கோம். நீங்கள் வெல்லம் போட்டு செஞ்சாலும் சரி சிம்மில் வைங்க. ஏன்னா அது சீக்கிரமாக கலர் வந்து ரொம்ப டார்க்காக மாதிரி கருகருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால மீடியமில் வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து இப்படி நீங்கள் ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் நல்லா அழகாக திரும்ப வருங்க. அதை திருப்பி விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அடிபாகமும் நல்லா வெந்திருக்கும். நம்ம நெய் அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த நெய் அப்பத்தை செஞ்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவிஸ் சமையல் சேனலோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்.